ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த உலகத்துல முதல் முறையாக மின்சாரம் இல்லாம ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு ஒரு நாடு. இந்த சாதனையை செஞ்சது இந்த உலக வல்லரசு நாடுகளாகிய அமெரிக்காவோ, சைனாவோ, ரஷ்யாவோ கிடையாது. அந்த சாதனையை செஞ்சது நம்ம இந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸ் வந்து மத்த நாடுகள்லாம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஒரு ஷாக்கிங், அதாவது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து இப்படி ஒரு வித்தியாசமான வழியில யோசிச்சு பார்த்தது நமக்கு எப்படி தோணல. சோ அப்படின்ற ஒரு விரக்தியில நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே உறைஞ்சு போயிருக்காங்க. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, சோ இந்தியா வந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பால நீங்க நம்மளோட இந்த க்ரூட் ஆயில் அப்புறம் இந்த பெட்ரோல், டீசலோட விலை வந்து ரொம்பவே கம்மியாகும். சோ அப்படின்ற வந்து ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 3 வேர்ல்டு வார்ல அமெரிக்கா அப்புறம் ஈரானுக்கு நடந்த போர்ல நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா நாட்டிலயும் நீங்க வந்து இப்போ ஈரான் தானே முக்கியமா வந்து அந்த பெட்ரோல், டீசல்லாம் மத்த நாடுகள் சப்ளை பண்ணுது. சோ அந்த நாடு போர்ல இருக்கும்போது வந்து அதோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியானதுனால வந்து இந்த பெட்ரோல், டீசலோட விலை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுல்ல. சோ அந்த மாரி நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே யோசிச்ச ஒரே விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இனிமேல் க்ரூட் ஆயிலுக்காக வெளிநாட்டை நம்பி இருக்காம, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ல சுயசார்பான ஃபியூயல் உற்பத்தி பண்றது தான். சோ இந்த உலகத்துல எத்தனையோ மெத்தட்ஸ் இருந்தாலும், இப்போ ஹைட்ரஜன் வச்சு, அதாவது ஹைட்ரஜன் எரிபொருள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட மவுஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. சோ எல்லா நாடுகளும் எப்படியாச்சும் இந்த ஹைட்ரஜன் எரிபொருள வந்து உற்பத்தி பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாரி நேரத்துல தான் நம்ம இந்தியா மட்டும் தான் நீங்க பாத்தீங்கன்னா, மத்த நாடுகள் யோசிக்காத வகையில ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு இப்படி அசத்தியிருக்காங்க. சோ இந்த சாதனை இந்தியா மட்டும் எப்படி செஞ்சது? சோ இந்த வீடியோ முடியும்போது இந்த சாதனை வந்து எவ்வளவு பெருசுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். சோ வீடியோவ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன? எதுக்கு உலகமே இதுக்காக ஓடுது? சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் எதிர்கால எரிபொருள். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கார் பெட்ரோல்ல ஓடுது. பஸ் டீசல்ல ஓடுது. ஆனா நாளைக்கு கார், பஸ், லாரி, ஷிப்பு, ஃபேக்டரி, ஏன் விமானம் கூட ஹைட்ரஜன்ல ஓடலாம் அப்படின்னு உலகம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹைட்ரஜனை பயன்படுத்தினா கருப்பு புகை எமிட் ஆகாது. அதனால அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையும். அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜில வெளியில வர்றது வெறும் தண்ணி மட்டும் தான். அதனாலதான் இத ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜில நம்பர் 1 பிளேஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றதுல தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஹைட்ரஜன் நமக்கு இயற்கையா கிடைக்கிற எரிபொருள் கிடையாது. அதனால தண்ணீல இருந்து தான் பிரிச்சு எடுக்கணும். இதுவரைக்கும் அதுக்கு பயன்படுத்தின மெத்தட் எலக்ட்ரோலைசிஸ். இதனோட பேரு தான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நாம ஏற்கனவே படிச்ச மாதிரி தண்ணீல இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன எலக்ட்ரோலைசிஸ் முறையில ஹைட்ரஜன் தனியாவும், ஆக்ஸிஜன் தனியாவும் பிரிச்செடுப்பாங்க. ஆனா இப்படி எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றதுக்கு நெறைய எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் யூஸ் பண்றது தான் இதுல மிகப்பெரிய டிராபேக். சோ இப்படி நெறைய அளவுல வந்து ஹைட்ரஜன் புரொடியூஸ் பண்றதுக்காக வந்து நெறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றத தடுக்க முடியாதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா, மத்த உலக நாடுகள் எல்லாம் திணறிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாரி நேரத்துல தான் நம்ம இந்தியா வந்து இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு ரொம்ப அசத்தியிருக்காங்க. சோ அது என்ன நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலா இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ்ல ரேடியோ ஆக்டிவ், அதாவது கதிரியக்க தன்மை இருக்கும் யுரேனியம் 235 தனிமத்தை யூஸ் பண்ணி அதிக அளவுல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றதுக்காக நியூக்ளியர் ஃபிஷன் முறையில யுரேனியம் 235 தனிமத்தை ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான வெப்பம் உற்பத்தி ஆகும். அந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்துல ஒரு பகுதி மட்டும்தான் கரண்ட் உற்பத்தி பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. மீதி இருக்கிற வெப்பம் வீணா தான் போயிட்டு இருக்கு. இப்படி வேஸ்டா போயிட்டு இருந்த அதிக அளவு வெப்பத்தை தான் இப்போ நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் எலக்ட்ரோலைசிஸ் முறையில ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் காப்பர் குளோரின் தெர்மோகெமிக்கல் சைக்கிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வழியா ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுறத விட அதுக்கு யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டிராபேக் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இப்போ எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடுக்கு யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு பதிலா அட்டாமிக் பவர் பிளான்ட்ல உருவாகுற பயன்படுத்தாம இருந்த வெப்பத்தை காப்பர் குளோரின் தெர்மோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்ற ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ல ஹைட்ரஜன் உற்பத்திக்கு யூஸ் பண்ணி இந்த சாதனையை செஞ்சிருக்காங்க. இதனால இனிமேல் கொஞ்சம் கூட எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாம அளவுக்கு அதிகமான ஹைட்ரஜன் எரிபொருளை ஒரு பைசா செலவு இல்லாம உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றதுதான் இதுல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். இந்த ஐடியா இந்த உலகத்துல இருக்கிற வேற எந்த வளர்ச்சி நாடுகளுமே யோசிக்காத ஒரு டெக்னாலஜி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பேசுறாங்க. இந்த சாதனை நடந்த இடம் நம்ம தமிழ்நாட்டுல கல்பாக்கம்ல இருக்கிற ஐஜி கார் அப்படின்ற இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது நமக்கு இன்னும் ரொம்ப பெருமையான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதனை ஒன்றும் வந்து அவ்வளவு சிம்பிளா நடக்கல. சோ பல வருட ரிசர்ச், நெறைய டெஸ்ட், நெறைய தோல்விகள். சோ இப்படி நெறைய வந்து நீங்க பார்த்து இந்த புதுசா வந்து அவங்க பண்ண தோல்விகள்ல இருந்து கத்து அவங்க மாடிஃபை பண்ணி தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதல் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான்ட் வந்து இது வந்து வொர்க் ஆயிருக்கு. சோ
இது வந்து ஒரு அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான்ட் வந்து நல்லா சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற பல இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இது மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா, இந்த சாதனையால இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு கேட்டா, முதல்ல ஹைட்ரஜன் தயாரிப்பு செலவு குறையலாம். 2வது 24 மணி நேரமும் தொடர்ந்து ஹைட்ரஜன் தயாரிக்க முடியும். 3வது நாளைக்கு ஹைட்ரஜன் எக்கானமி வந்தா, இந்தியா டெக்னாலஜி லீடராக மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது டெக்னாலஜி வாங்குற நாடா இல்ல, டெக்னாலஜி கொடுக்கிற நாடா இந்தியா மாறலாம். இது எல்லாத்துக்கும் மேல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஹைட்ரஜன் எரிபொருள் செலவு இல்லாம நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு க்ரூட் ஆயில்ல இருந்து கிடைக்கிற பெட்ரோல், டீசல் தேவையே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதோட விலை கடுமையா குறையும். சில சயின்டிபிக்கல் அந்த டிஸ்கவரிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் ஹெட்லைனா மட்டும் தான் இருக்கும். ஆனா ஒரு சிலது நம்ம இந்த உலகத்தோட ஃபியூச்சரே மாத்தும். சோ இப்போ இந்தியா கண்டுபிடிச்ச இந்த புதிய கண்டுபிடிப்பு ஜஸ்ட் ஒரு நியூஸோட ஒரு ஹெட்லைனா இருக்குமா? இல்ல இது இந்த உலகத்தே அதாவது உலகத்தோட வந்து ஒரு ஃபியூச்சர் எரிபொருளா மாறுமா? அதை காலம் தான் வந்து நமக்கு சொல்லும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி. ஹைட்ரஜன் எரிபொருளை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, நம் இந்த உலக நாடுகள் எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த எண்ணத்துல இந்தியா தான் வந்து முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய காலடி தடத்தை எடுத்து வச்சிருக்கு. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம். Nuclear fission is the splitting of a heavy element's nucleus to form two new elements with smaller nuclei. One of the most important fission reactions is that of uranium-235, which is used in nuclear reactors and atomic weapons. The fission of uranium-235 is initiated when a neutron traveling with enough velocity collides with the uranium-235 nucleus. The collision produces U-236, which immediately splits into two lighter elements, such as krypton-91 and barium-142. The fission event also releases 3 neutrons and energy. The 3 neutrons are capable of initiating more fission events if they encounter a uranium-235 nucleus. If a sufficient or critical mass of uranium-235 is present, the reaction becomes self-sustaining, resulting in the release of a massive amounts of energy in the form of heat, light, and ion. Enter into my blood, run with my toxic love.